ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன இந்த சேனலில் பார்க்க போகிறோன்னா, நம்ம வழக்கம் போல் அந்த ப்ரொஜெக்டர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பட் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த ப்ரொஜெக்டர் 1250 ரூபாய்க்கு கிறிஷ் ஆக்சசரிஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வாங்கினேன். பட் இதனோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் அதை யூஸ் பண்ணணும், அந்த யூஸ் பண்ணுற விதத்தில் தான் பண்ணணும். இதில் நம்ம பென்ட்ரைவும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். பட் இதில் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கேபிள் நான் என்ன நினச்சேன்னா, இது 1250 ரூபா தானே, ஸோ நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி பார்க்கலான்னு நினச்சேன். பட் இதனோட விலை அதிகமாகவே ஆகிட்டே போயிடுச்சு. இந்த ப்ரொஜெக்டர் 1250 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேபிள் இருந்தால் தான் நம்மளால் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம எல்லாமே நம்ம எப்படின்னா பென்ட்ரைவே நம்ம ஒன்று ஏற்றிட்டு இருக்க முடியாது. ஃபோன்னா நம்ம இன்னொரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு எல்லாமே டப்புன்னு ஏற்றிக்கலாம். ஸோ நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த கேபிளில் தான் நாங்கள் பார்ப்போம். அதனால் நான் இந்த கேபிள் வாங்கினோம். இந்த கேபிளே 800 வந்துடுச்சு. இந்த கேபிளில் இந்த ஒரு கேபிள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கேபிள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நான் தெரிஞ்சதுன்னா இன்னொரு வீடியோவில் ஷார்ட்டாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 3 பின் இருக்கணும். 1-2 ஃப்ளக் இருக்கணும், இல்லைனா இந்த 3 பின் இதில் 3 டைம் மல்டி பின் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ இவ்வளோ லென்த்து தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். அதுக்கு மேற்பட்டு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்காது. ஏன்னா இது ஒன்றும் பிராண்டு கிடையாது, இது நார்மலான ஒரு ப்ரொஜெக்டர் தான். ஸோ நாங்களும் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஒயிட் கலர் வேஷ்டி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு நாங்கள் அட்டாச் பண்ணிட்டோம். நார்மலாக இந்த செவுரில் பார்த்தோன்னா நல்லாவே தெரியாது, இந்த மாதிரி ஒயிட் கலரில் பார்த்தா தான் நல்லா தெரியும். ஸோ நாங்கள் அதனால் இதை அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த நம்ம மார்பலாக மொபைலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேலோட இதுவும் இந்த ப்ரொஜெக்டரோட கனெக்டரும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து இதில் நம்ம போட்டுடணும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம ஃபோனுக்கு வர கேபிளே நம்ம ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது, இதுக்குன்னு எதுக்கு நம்ம கேபிள் வாங்கணும்னு கேட்கலாம். ஃபோனுக்கு வர்றது சப்போர்ட் ஆகாது, தனியாக ப்ரொஜெக்டருக்குன்னு நம்ம வாங்கினா மட்டும்தான் அது சப்போர்ட் ஆகும். நாங்களுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், பட் பிக்சர் கிளாரிட்டியாக வரல. அதுவும் இல்லாமல் சவுண்டு சுத்தமாக கேட்கவே இல்லை, சவுண்ட் பார் கேட்கவே இல்லை. தென் இதனோட சவுண்ட் ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்குன்னா மைல்டாக சில பேர் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். சில பேருக்கு நல்லா தேட்டர் எஃபெக்டில் எனக்கு சவுண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சவுண்டு பத்தாது. நைட் டைமில் மெலடியாக சாங்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்கணும் அப்படின்னா இது ஓகே தான். அதுக்கப்புறம் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளாரிட்டிக்காக இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. ஸ்பீக்கர் பின்னாடி இருக்கும். இதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிவிட்டு மேலே இது ஒரு ரெட் லைட் எரியுதுல, இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, சில பேர் ஆன் பண்ணோன்னே ஆன் ஆகாது. அதனால இதை லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகிடுச்சு. இது இப்போ தெரியாது, நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் தெரியும், அப்போ தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நார்மலாக வீடியோ ஏற்றிட்டு பார்த்தா சரியாக தெரியாது. நீங்கள் அதை ஒரு MX பிளேயர் அந்த மாதிரி ஆப்பில் ஏற்றினா தான் தெரியும். அண்ட் இதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பீக்கரும் வாங்கினோம். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தாங்க அந்த டம்மி ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் வாங்கி எங்களுக்கு ஒரு 1-2 வீக்ஸ் கூட வரல. அதுக்குள்ளே சார்ஜர் போடுற இடம் உடஞ்சிருச்சு. ஆனால் சவுண்ட்லாம் நல்லா தான் கேட்குது, பட் சார்ஜர் போடுற இடம் உடஞ்சிருச்சு. ஸோ ஆனால் இந்த ஸ்பீக்கர் வித் இந்த ப்ரொஜெக்டர் அண்ட் ஏசி இது எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருக்குது. மூவி பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. பட் இந்த ஸ்பீக்கர் அந்தளவுக்கு கிளாரிட்டிலாம் கிடையாது. இது நாங்கள் 250க்கு தான் வாங்கினோம். அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடையாது. எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி இந்த கொரியன் ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குன்னு நாங்கள் இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கினோம். அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம்.
இதுலேயுமே நம்ம மேலே வந்து பட்டன்ஸ் இருக்குது, அதுலேயுமே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். நான் இன்னொரு ஸ்பீக்கர் உங்களுக்கு அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வந்து அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிலிப்ஸ் பிராண்டில் வந்து நாங்கள் வாங்கினோம். இதுவே 1500 மேலே வந்துருச்சு. எனக்கு எக்ஸாக்ட் ரேட் தெரியல. 1500 மேலே வந்துடுச்சு இந்த ஸ்பீக்கரு. ஆனால் இது வந்து செம்மையாக இருக்குங்க. பிராண்டட் தான். என்றைக்குமே சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ எந்த ஃபோன்லேயே வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஃபோன்லேயே வந்து என்னால் சவுண்ட் எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் வெறும் உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன். வேணால் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணால் நான் அப்புறமா இந்த ஸ்பீக்கரும் அந்த இதுவும் ப்ரொஜெக்டரும் நான் வந்து உங்களுக்கு படம் போட்டு நான் காமிக்கிறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அதோட ஃப்ளாஷு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக்சர் இவ்வளோ தான் தெரியும். இப்போ பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது, பட் நேரில் பார்த்தா கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. இது வந்து இதில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம மூவி பார்க்க முடியும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனுமே தனியாக வாங்கினா அது தனி ரேட் ஆகும். பட் நாங்கள் வந்து இதுவே எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு, வாஷபிளாக இருக்கும். நாங்கள் வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து நிஜமாகவே இந்த இருட்டில் வந்து சவுண்டு வச்சுட்டு ஏசியில் வந்து ஒரு மூவி பார்க்கும்போது ஃபேமிலியோட தேட்டரை விட இது நல்லாவே இருக்குது. நம்ம படுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இப்போ அதே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 950க்கு சம்திங் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.